நண்பர்களுக்கு வணக்கம். எழுத்தாளர் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் சிறுகதை படைப்பு பாதகம் ஒலிவடிவில் இப்போது. கோவையின் வ.உ.சி. உயிரியல் பூங்கா. சுபஸ்ரீ அவளின் காதலனுக்காக காத்திருந்தாள். சுபஸ்ரீ முதுகலையில் கணினி இறுதி ஆண்டு பயிலும் மாணவி. வீட்டிலுள்ள அனைவருக்கும் செல்லம். அண்ணன்கள் இருவரும் இவளின் மேல் வைத்திருக்கும் பாசம் அளவில் சொல்ல முடியாத ஒன்று. அண்ணன்கள் இருவரும் படித்து வங்கியில் உத்தியோகம் பெற்று திருமணமும் செய்து கொண்டனர். சுபாவின் முதல் அண்ணன் கதிர்வேல் வங்கியில் மேலாளர் பதவியில் உள்ளான். அவனின் மனைவி சிவானி அமைதியின் வடிவம். அவளின் பணி வீட்டை பார்த்து கொள்வதும் கணவனை குழந்தைகளை பார்த்து கொள்வதும் தான். அதிகம் சிரிக்க கூட தெரியாத பெண், நல்ல மருமகள். இரண்டாவது அண்ணன் பாலகுமார். அவனின் மனைவி நந்தினி. இவனும் தனியார் வங்கி ஒன்றில் உதவி மேலாளராக இருக்கிறான். நந்தினிக்கு வீடுதான் எல்லாம். படித்த படிப்பிற்கு வேலைக்கு செல்ல முயன்றும் அனுமதியில்லாது போக அந்த கோவத்தையெல்லாம் வீட்டிலுள்ள ஆண்கள் மீது காட்டும் குணம் உள்ளவள். இப்போதுதான் முதல் குழந்தைக்கு கர்ப்பமாக இருக்கிறாள். சுபாவின் அம்மா ரேணுகாதேவி, அப்பா ரத்னவேல். உணவகம்தான் இவர்களின் தொழில். அது நன்றாக செல்ல சகல வசதியும் உள்ள இல்லமும் ஊரில் பெயரும் அந்தஸ்தும் நிறைந்திருந்தது. சுபஸ்ரீ ஒரே பெண் என்பதால் இயல்பிலேயே அவளுக்கு செல்லம் கொஞ்சம் அதிகம். கணினித்துறையில் ஏதேனும் சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு படித்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு முழு சுதந்திரமும் செல்லமும் கை நிறைய காசும் இருந்தது. தினம் இல்லத்துக்கு தாமதமாக வந்தாலும் மகள் படிப்பில் காட்டும் அக்கறை என்று அமைதியாக இருந்தனர். சில நேரம் நந்தினிதான் திட்டி விடுவாள். ஆனால் அதற்கும் பாலா பேசுவான். சுபா தினமும் ஊர் சுற்றும் பெண்ணும் இல்லை. நூலகத்தில் படிப்பிற்கு தேவையான குறிப்புகள் எடுக்கத்தான் அந்த கால தாமதம். வெள்ளி அன்று மட்டும் அவளின் காதலனுக்காக. அவனின் தரிசனம் வாரம் ஒரு முறையே. இவளின் படிப்பை மனதில் கொண்டு ஸ்ரீதர் எடுத்த முடிவு இது. ஸ்ரீதருக்கு பிரபல கார் ஷோரூம் ஒன்றில் மார்க்கெட்டிங் துறையில் வேலை. அவனின் படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லைதான் என்றாலும் வீட்டில் தண்டச்சோறு பட்டம் வாங்க முடியாதே. அவனும் வேறு நல்ல இடத்தில் வேலை தேடிக்கொண்டுதான் இருக்கிறான். வாய்ப்புகள் எதுவும் இன்னும் சரிவர அமையவில்லை. 2 தங்கைகளுக்கு திருமணம் பிரசவம் எல்லாம் முடித்து சொந்த வீட்டை தங்கைகளுக்காக கடனில் மூழ்கவிட்டு அவர்களின் தேவை விருப்பமெல்லாம் செய்து முடித்து விட்டான். அப்பாவின் பென்ஷன் பணம், வாடகை, மருந்து, வீட்டு மளிகை பொருட்கள் என்று செலவாக ஸ்ரீதரின் சம்பளம் மொத்தமும் கடனுக்குத்தான். சொந்த வீட்டை மீட்டுவிட வேண்டும் என்பது அவனின் லட்சியங்களில் ஒன்று. தாத்தா காலத்து வீடு அப்பா காப்பாற்றி அவனுக்கு தர அவனோ கடனுக்கு தந்திருந்தான். அவனின் பெட்ரோல் போன் ரீசார்ஜ் கூட சில நேரம் அவனின் கை கடிக்கும். எல்லா ஆசைகளும் இருந்தும் அதை யோசிக்க கூட முடியாத நிலை. அவனின் ஒரே ஆறுதல் சுபஸ்ரீ. காசு இல்லாதவனுக்கு காதல் வருமா? வந்தாலும் அதை பற்றி மட்டுமே யோசிக்க முடியுமா? தினம் எந்த புது செலவும் இல்லாது அவனின் செலவினுள்ளே ஒரு நாளை கடந்து செல்வதே பெரும் வேலை. இதில் காதலுக்கு நேரம் எங்கே? ஆனால் சுபா ஸ்ரீதர் மனமறிந்து நடந்து கொள்பவள். வாரம் ஒரு முறை, அதுவும் பொது இடத்தில் சந்திப்பு. அவன் இவளின் படிப்பிற்காக இதை சரியென்று கூற அவளோ அவனுக்கு பெட்ரோல் செலவு கூட தன்னால் வேண்டாம் என்று முடிவு செய்திருந்தாள். அதன் பின் தினம் அலைபேசியில் இரவு சில குறுஞ்செய்தி. அவ்வளவுதான் இவர்களின் காதல் சந்திப்புகளும் பகிர்வுகளும். சுபா அவனுக்கு எந்த புது செலவும் வைக்க மாட்டாள். ஸ்ரீதரும் அவள் போலதான். அவளின் அன்பை உணர்ந்திருந்தான். அவள் பணக்காரி என்றாலும் இருவரும் சேர்ந்து ஒரு காபி சாப்பிட சென்றாலும் அவனே தொகையை செலுத்தி விடுவான். சுபா முறைத்தாள். அவனின் காபி குடித்த காசை மட்டுமாவது வாங்கி கொள்ள சொல்லிவிடுவான். இருவரின் நேசமும் கல்லூரியில் ஆரம்பித்தது. இன்று வரை எந்த தடங்களும் இல்லாமல் புரிதல்களை பெற்று சீராக செல்கிறது. இதோ இன்று வெள்ளிக்கிழமை. சுபஸ்ரீ அவளின் ஸ்ரீதரனை காண காத்திருக்கிறாள். ஆனால் அவன்தான் இன்னும் வந்து சேரவில்லை. சுபஸ்ரீ பூங்காவை இருமுறை முழு சுற்று சுற்றி முடித்து பொறுமையிழந்து வீட்டுக்கு கிளம்பி செல்வோம் என்று வாசல் வரை வந்த அவளின் எதிரில் வந்து நின்றான் ஸ்ரீதர். கண்டிப்பா என் மேல கோபமாதான் இருப்பேன்னு தெரியும், சாரிமா என்று ஸ்ரீதர் கெஞ்சினான்.
வாரத்துல ஒரு தடவை தான் பார்க்க பேச முடியுது. அந்த ஒரு நாளும் நீங்க லேட்டா வந்தா கோவம் வராதா? என்று சுபஸ்ரீ கோவத்தில் பேச, கோவத்தில் கொதிக்கும் அவளை சமன் செய்ய, இந்த சமாதான பேச்சுவார்த்தை கை கொடுக்காது என்று அறிந்த ஸ்ரீதர் அவளிடம் சரணடைய முடிவு செய்தான். எங்க ஷோரூம்ல புது கார் லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் அதிக ஆர்டர் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்சென்டிவ், சம்பளம் 2ம் கூட வாய்ப்பு. அதான் கொஞ்சம் வேலை அதிகம். மாச கடைசி. என் நம்பர்ல காசு இல்ல. ஆஃபீஸ் நம்பர்ல பண்ணா கணக்கும் காரணமும் சொல்லணும். அதான் ஃபோன் பண்ண முடியல. உனக்கு என் நிலைமை தெரியுமே. ஓடி ஓடி சம்பாதிக்கிறதெல்லாம் நம்ம வீட்டுக்கு தான். உங்க அப்பா முன்னாடி பொண்ணு கேட்டு நிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிமிர்ந்து நிக்க வேண்டாமா? பதில் சொல்லு. இன்னும் கோவமா? என்று ஸ்ரீதர் தலை குனிந்து பேசி முடித்திருந்தான். நிமிர்ந்து பாரு. எதுக்கு இப்போ தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்க? நான் ஒரு அறிவு கெட்டவ. ஒரு ஃபோன் பண்ண எனக்கு தோணல பாரு. உன் மேல எந்த தப்பும் இல்லடா. இஞ்சி டீ குடிப்போமா? என்ற கேள்வியோடு அவனுக்கும் சேர்த்து இஞ்சி டீ வாங்கினாள். இருவரும் டீ குடித்து முடித்து மீண்டும் பூங்காவினுள்ளே சென்று அமர்ந்தனர். ஒரு மாசமா நம்ம பார்க்கவே இல்லையா? நீ இன்னைக்கு பார்க்கலான்னு சொன்னதும் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அதான் லேசா கோவம். தப்பா நினைக்காதப்பா. சாரி என்று சுபா தன்னிலை விளக்கம் கொடுத்தாள். ஏய், இதென்ன புதுசா விளக்கமெல்லாம் சொல்ற? எனக்கு உன்ன தெரியாதா? எல்லாம் கொஞ்ச நாள் தான். சண்டே போற இன்டர்வியூல எனக்கு வேலை கிடைச்சா 2 வருஷத்துல எல்லாம் சரி பண்ணிடுவேன். அப்புறம் உங்க வீட்ல வந்து தைரியமா பொண்ணு கேட்கலாம். ஸ்ரீதர் புன்னகையோடு அவளை பார்த்து சொல்ல, இன்னும் 2 வருஷமா? இந்த செமஸ்டர் முடிஞ்சதும் வீட்ல கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ரீதர். நானும் படிக்கணும், அப்புறம் பார்ப்போம்னு சொல்லியிருக்கேன். உன் கஷ்டமும் புரியாம இல்ல ஸ்ரீதர். எல்லாம் தாண்டி பயமா இருக்குடா. சுபா கவலையோடு சொல்லி முடித்து ஸ்ரீதரின் முகம் பார்த்தாள். நல்லதே நினைப்போம். நல்லதே நடக்கும். உன்னை யாருக்கும் என்னால விட்டு தர முடியாது சுபா. உனக்கு என்னால கஷ்டம்தான்னு தெரியும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். பயம் எதுக்கு? நான் உன்னோட தானே இருக்கேன். அவளின் தோள் தட்டி தைரியம் சொன்னான். பின் வேறு சில கதைகள் பேசி இருவரும் கிளம்பி அவரவரெல்லாம் வந்தனர். இவர்களின் காதலுக்கு பணம்தான் பெரிய எதிரி. ஏணி வைத்தாலும் எட்டாத தூரத்தில் ஸ்ரீதரின் காதல். அதை எட்ட வைக்க வேண்டும் என்ற நம்பிக்கை மட்டும் அவனிடம். தோற்றுவிடுவோம் என்ற பயம் ஒரு பக்கமும், தோற்று போகக்கூடாது என்ற முயற்சி ஒரு பக்கமும் இருந்தது. காசு இல்லை என்றால் ஒரு ஆணை இந்த சமூகம் பார்க்கும் பார்வை என்று மாறுமோ தெரியவில்லை. எல்லாம் நிறைந்த ஒரு வாழ்வு யாருக்கும் சாத்தியமில்லை என்று அறிந்திருந்தும் நிறையைத்தானே தேடி செல்கிறார்கள். சுபஸ்ரீ ஸ்ரீதர் இருவரும் பூங்காவை விட்டு செல்வதை பாலகுமார் பார்த்திருந்தான். நண்பனை காண வந்தவன் கண்களுக்கு இந்த காட்சி சிக்கி இருக்க வேண்டாம். அதன் பின் வந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஸ்ரீதர் சென்ற நேர்முகத் தேர்வில் தோல்வியடைந்தான். அந்த வாரம் வெள்ளிக்கிழமை சுபாவிற்கு அவனை சரி செய்வதே பெரிய வேலையாக இருந்தது. அதற்கு அடுத்த மாதம் அமைதியாக செல்ல திடீரென வேலை போனது. காரணம் கேட்டும் சரியான பதிலில்லை. ஸ்ரீதர் நொறுங்கி போயிருந்தான். அதன் பின் வேலை தேடி ஒரு மெக்கானிக் வேலையை தேடிக்கொண்டான். இரவு நேரத்தில் கால் டாக்ஸி ஓட்ட சென்றான். கொஞ்சம் மூச்சு விட்டு நிமிர அவனின் வீட்டை ஜப்தி செய்ய கடன் வாங்கியவர் வர அவரிடம் கால அவகாசம் கேட்டு பணத்திற்காக அலைந்ததுதான் மிச்சம். எங்கும் அந்த பெரிய தொகை கிடைக்கவே இல்லை. வீட்டை ஏலம் விட ஸ்ரீதர் அப்பாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். காப்பாற்ற முடியாத வீட்டை எண்ணி கண்ணீர்தான் வடிக்க முடிந்தது. வீடு கைவிட்டு போக மீதம் வந்த சிறு தொகையில் தங்கைகளுக்கு அவரவர் பங்கு தந்து மீதமிருந்த பணத்தில் ஒரு வீட்டை ஒத்திக்கு எடுத்துக்கொண்டனர். இனி கடன் கட்ட வேண்டியது இல்லை. ஆனால் கைவிட்டு போன வீட்டை மீட்க வேண்டுமே. ஸ்ரீதர் அதற்காக பணம் சேர்த்தான். அப்பாவின் பென்ஷன் பணம் வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்ய இவனின் பணம் சேமிப்பானது. தனக்கு இல்லை என்றாலும் தன் தகப்பனை சொந்த வீட்டில் அமர வைத்து விட வேண்டும் என்ற உறுதியில் இருந்தான். இத்தனை இன்னலிலும் அவன் உழைக்க உறுதி தந்தது அவன் காதலும் காதலியும் தான். கிட்டத்தட்ட முழுதாக 4 மாதம் ஆகிறது சுபாவை பார்த்து. அவளை நேரில் காண வேண்டும். நாளை வெள்ளிக்கிழமை அவளை பார்க்க வர சொல்ல வேண்டும் என்ற யோசனையில் இருந்தான். அவனின் எண்ணத்தில் இருந்தவளோ அவனை காண மெக்கானிக் ஷெட் வந்திருந்தாள். அவள் வந்த விவரம் அறிந்து ஆவலாகவும் அதே நேரம் அலைபேசியில் கூட சொல்லாது நேரில் ஏன் வந்திருக்கிறாள் என்ற கேள்வியோடும் ஸ்ரீதர் அவளை காண சென்றவன் அவளின் நிலை கண்டு அதிர்ந்து விட்டான். அத்தியாயம் 2. ஸ்ரீதர் அதிர்ந்து சுபாவின் பக்கம் வர இடம் பொருள் மறந்து அவனை கட்டி கொண்டாள். அவளின் உடல் நடுக்கம் இவனையும் பிடித்து கொண்டது. என்னாச்சு சுபா? ஏன் முகம் எல்லாம் வீக்கம்? என்று கேட்டுக்கொண்டே அவளை தன்னிடம் இருந்து பிரித்து எடுத்தான்.
வீட்ல அப்பாவுக்கு நம்ம காதல் தெரிஞ்சு பிரச்சனையாயிடுச்சு. என்ன கூப்பிட்டு கேட்டாரு. நானும் நம்ம காதல் பத்தி எல்லாம் சொல்லி சம்மதம் கேட்டேன். வீட்ல யாரும் சம்மதம் சொல்லல. என்ன பாலா அண்ணா அடிச்சிட்டாரு. ஷிவானி அண்ணி தான் யாருக்கும் தெரியாம அனுப்பி விட்டாங்க. சாயந்தரம் வரதான் நேரம். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ ஸ்ரீதர். எனக்கு வேற வழி தெரியல. இனி என்னால சமாளிக்கவும் முடியாது. சுபா அழுகையோடு சொல்லி முடித்தாள். சரி அழாத. எனக்கு உன் நிலைமை புரியுது. இப்பதான் கொஞ்சம் நிமிர்ந்திருக்கோம். இப்போ போய் அப்பா கிட்ட உன்னை பத்தி எப்படி சொல்லுவேன்னு தான் தெரியல. 5 நிமிஷம் இங்கே உட்காரு. மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு வரேன். ஸ்ரீதர் அவளின் நிலை உணர்ந்து அடுத்து என்ன செய்ய என்ற முடிவோடு அவளை அமர சொல்லிவிட்டு சென்றான். அவன் அனுமதி பெற்று வந்த பிறகு அவன் நண்பன் பாரதிக்கு அழைத்து அவனை வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு ஸ்ரீதர் சுபாவுடன் அவன் இல்லம் வந்து சேர்ந்தான். கதவை திறந்த ஸ்ரீதரின் அம்மா விமலா கேள்வியாக பார்க்க ஸ்ரீதரின் அப்பா ராமலிங்கம் மகன் சொல்லாமலே புரிந்து கொண்டார். அப்பா, எல்லாம் சரி பண்ணிட்டு சொல்லணும்னு இருந்தேன். எல்லாமே என் கைமீறி போயிடுச்சு. இப்போ சுபா வீட்ல எங்களுக்கு மறுப்பு சொல்லிட்டாங்க. நான் உங்களை நம்பிதான் கூப்பிட்டு வந்தேன். ப்ளீஸ்பா, சம்மதம் சொல்லுங்க. ஸ்ரீதர் அவன் நிலையை சொல்ல, எனக்கு சம்மதம் இல்ல ஸ்ரீ. இப்படி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து நீ நிப்பன்னு நான் யோசிச்சது கூட இல்ல. இது எனக்கும் உன் அம்மாவுக்கும் அதிர்ச்சி தான். ஆனா இது உன் வாழ்க்கை. உன் விருப்பம் போலதான் நீ வாழணும். தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோ. சீரும் சிறப்புமா வாழுங்க. ஆனா இந்த வீட்ல இல்ல. வெளியே போயிடு. என் 2 பொண்ணுங்க வாழ்க்கை கேள்விக்குறியாக்க கூடாது. மாப்பிள்ளைங்க 2 பேரும் சம்மதம் சொல்லி எங்க மனசு மாறினா சொல்றேன். அப்ப வாங்க. இப்போ 2 பேரும் கிளம்பி போங்க. ராமலிங்கம் இறுகிய மனதோடு சொல்லி முடிக்கவும் பாரதி வரவும் சரியாக இருந்தது. ஸ்ரீதர் அவன் உடைகளை எடுத்துக்கொண்டு வர விமலாதான் அழுதார். தாயின் காலில் விழுந்து வணங்கிவிட்டு சுபாவுடன் வீட்டை விட்டு வந்துவிட்டான். பாரதி எதுவும் பேசவில்லை. அமைதியாக தெருவில் வந்து நின்று விட்டான். என்ன செய்ய போற? எதுவும் பேசாம இப்படி இந்த பொண்ணையும் கூப்பிட்டு எங்க போற? நான் உதவி பண்ணுவேன். ஆனா என் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது. எங்க அம்மாவை பத்தி உனக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்ல. ஊருக்கே தெரியற மாதிரி கத்தி சத்தம் போட்டு பேசுவாங்க. இது என்ன நாடோடிகள் படமா? ஓடி ஓடி கல்யாணம் பண்ண. பேசாம போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவோம். 2 வீட்டையும் கூப்பிட்டு பேசட்டும். அதான் சரி. உங்களுக்கும் பாதுகாப்பு. புரியுதா? பாரதி கோபமாக இருந்தும் கோவத்தை அடக்கிக் கொண்டு அறிவுரை கூறினான். போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் வேண்டாம் அண்ணா. எல்லாருக்கும் கஷ்டம். போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல பெத்தவங்களை நிக்க வைக்கிற எண்ணம் இல்லை எனக்கு. ப்ளீஸ், வேற ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்க. சுபா கெஞ்சினாள். வாய் திறந்து பேசு ஸ்ரீ. வேற வழி இல்லம்மா. சரி, உன் பேர் என்ன? இவன் எனக்கு லவ் பண்ற விஷயத்த கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சொன்னான். சுபஸ்ரீ அண்ணா. இங்க பாருமா, சாதி பார்த்து இவனை மறுத்திருக்காங்க. உங்க வீட்ல இருந்து வந்து இவனை எதுவும் செஞ்சுட்டு போனா உன்னால என்ன செய்ய முடியும்? அழதான் முடியும். நீங்க பெரிய இடம் மாதிரி தெரியுது. இவன் மாச சம்பளக்காரன். மிடில் கிளாஸ். அள்ளி போட கூட இப்ப ஆள் இல்ல. அவன் அப்பாவே வெளியே அனுப்பிட்டாரு. யாருக்கிட்ட போய் உதவி கேட்கறது? உங்க வீட்ல உனக்கே கண்ணை வீங்க அடிச்சிருக்காங்க. இவனை என்ன செய்வாங்கன்னு யோசிக்கிற? போலீஸ் ஸ்டேஷன் போறதுதான் சரி. பாரதி உறுதியாக கூறினான். போலாண்டா. போலீஸ் ஸ்டேஷன் போவோம். அதான் எனக்கும் சரின்னு தோணுது. என்னை நம்பி வந்துட்டாடா. இனி யோசிக்க எதுவும் இல்ல. ஸ்ரீதர் கண்ணீர் கண்களோடு சொல்லி முடித்தான். பாரதி ஆட்டோ ஒன்றை நிறுத்தி இருவரையும் ஏற சொல்லி அவனின் வண்டியை எடுத்துக்கொண்டு பின்தொடர்ந்தான். பாரதி அழைத்திருந்ததில் ஸ்ரீதர் பாரதி இருவரின் கல்லூரி நண்பர்கள் 4 பேரும் வந்திருந்தனர். பாரதி விஷயத்தை சொல்ல இன்ஸ்பெக்டர் விசாரித்து முதலில் ஸ்ரீதரின் அப்பாவிற்கு அழைக்க அவர் ஸ்ரீதரிடம் சொன்ன அதே பதிலை தான் சொன்னார். தன்னால் இப்போது அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாதே தவிர மகனின் விருப்பம் போல திருமணம் செய்து கொள்ள சம்மதம் என்று கூறிவிட போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொன்னதை எழுதி கையெழுத்து போட்டு தருமாறு கூறிவிட்டு சுபாவின் வீட்டுக்கு அழைத்தனர். அவர்களோ மகள் இறந்து விட்டாள் என்று கூறிவிட்டனர். போலீஸ் ஸ்டேஷன் வந்து எதுவாக இருந்தாலும் எழுதி கையெழுத்து போட்டு தந்துவிட்டு செல்லுமாறு கூறினர். ஸ்ரீதரின் அப்பா சொன்னது போலவே எழுதி தந்துவிட்டு செல்ல ஸ்ரீதர் மௌனமாக அழ அவனை ஆழ்ந்து பார்த்துவிட்டு சென்று விட்டார். சுபாவின் வீட்டில் அவள் அம்மாவோ அழ நந்தினிதான் உடன் வந்திருந்தாள். ஷிவானி வாங்கிய அடியில் நகர முடியாது வீட்டில் கிடக்கிறாள் என்று நந்தினி கூற சுபஸ்ரீ பயந்து போனாள். ஆனால் ரத்னவேல் செய்ததோ வேறு. தனக்கும் தன் மகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தன்னை மீறி சென்ற தன் மகளை பற்றிய எந்த விவரமும் இனி தன்னிடம் கூற வேண்டும் என்று தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றும் அவளின் முழு பொறுப்பும் இனி ஸ்ரீதரைத்தான் சேரும் என்றும் எழுதி கொடுத்து விட்டார். பாலா அதிர்ந்து பார்க்க ரத்தினம் அமைதியாக சென்று காரில் அமர்ந்து விட்டார். பெற்ற பாசத்தில் ரேணுகா கதறி அழ சுபாவின் அழுகை
அந்த காவல் நிலையத்தில் உள்ள அனைவரையும் அழ வைத்தது. நந்தினி சொன்ன அறிவுரைகள் எதுவும் அவள் காதுகளுக்கு எட்டவில்லை. அழுது சோர்ந்து போயிருந்தவள் கழுத்தில் தாலி ஏறியது. இருமனம் கலங்கி இருக்க திருமணம் இனிதே முடிந்தது. காதல் திருமணம் அத்தனை எளிதானது அல்ல. அதுவும் சம்மதம் பெறாத திருமணம் என்பது நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் நடுவில் நிற்பது போன்றது. சிரிப்பதா அழுவதா என்று தெரியாத ஒரு உணர்வு நிலை. கண்ட கனவுகள் எல்லாம் கனவாக மட்டுமே செல்ல, வாழ்வின் முதல் உறவுகளை இழந்து புது உறவை தந்து கத்தியின் மேல் நிற்க வைக்கும். ஒரே நாளில் அனைத்தையும் இழக்க செய்து உங்களை அனாதையாக்கிவிடும். இனி வர இருக்கும் மீதி வாழ்விற்கு தன் சரிபாதி மட்டும்தான் என்று புரிய வைக்கும். அப்படி ஒரு நிலைதான் இங்கே ஸ்ரீதர் சுபஸ்ரீ இருவருக்கும். உடனிருந்த நண்பர்கள் ஒருவரை ஒருவர் முகம் பார்க்க பாரதி அவர்களை எல்லாம் அனுப்பிவிட்டு மணமக்கள் இருவரையும் தன்னுடன் வேலை பார்க்கும் சத்யாவின் இல்லத்திற்கு அழைத்து சென்றான். மாலையாகி இருந்தது. காலையிலிருந்து சுபா சாப்பிடவே இல்லை என்று டீ கேட்க சத்யா அவர்கள் அனைவருக்கும் உணவு பரிமாறினாள். 2 பேரும் தனியா ஒரு வீடு பார்க்குற வரை இங்க இருங்க. என் வீட்டுக்காரர் சிங்கப்பூர்ல இருக்காரு. என் கூட துணைக்க அப்பாவும் என் பசங்களும் தான். அப்பா பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூப்பிட போயிருக்காரு. அவர் வந்ததும் அவர்கிட்ட சொல்லிட்டு போ பாரதி, போதும். சத்யா தன்மையாக சொன்னாள். மூவரும் சாப்பிட்டு அமர சத்யாவின் அப்பா வந்தார். பாரதி விவரம் சொல்ல, 1 வாரம் மட்டுமே இருக்க அனுமதி என்றும், இது தனது மாப்பிள்ளையின் வீடு என்றும், தனது மகள் பேரப்பிள்ளைகளின் பாதுகாப்பு முக்கியம் என்றும் கூற, பாரதி அதை ஏற்றுக்கொள்ள இருவரையும் அங்கே விட்டு கிளம்பினான். வெளியில் வந்த பாரதியின் பின்னே வந்தான் ஸ்ரீதர். பாரதி முறைக்க, சரியான வேலை இல்லாத எனக்கு காதலெல்லாம் அதிகம்தாண்டா. எல்லாம் சரியாயிடும், முறைப்படி எல்லாம் நடக்கும்னு இருந்தேன். வேலை வீடு எல்லாம் போயிடுச்சு. மறைக்கணும்னு நினைக்கலடா, சொல்லவே வாய்ப்பு கிடைக்கல. தப்பா நினைக்காத மச்சி, ப்ளீஸ். அப்பாவே பாதி கொன்னுட்டாரு. நீயும் இப்படி பார்க்காத. என்னால தாங்க முடியல. எதையுமே நான் எதிர்பார்க்கல மச்சி, ப்ளீஸ். ஸ்ரீதர் உடைந்து அழுது விட்டான். கோவந்தான். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா முன்னாடியே வீட்ல பக்குவமா பேசியிருப்பேன். அனாதை மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம். அப்பா எதுக்கு ஆசைப்பட்டாரு? உன் விருப்பம் போல இருன்னு தானே சொல்லிட்டு போயிருக்காரு. அவருக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம் தானே. எதையுமே யோசிக்காம இருந்துட்டு இப்போ கடைசி நேரத்துல கால் பண்ற? ஒரு பொண்ணு கிட்ட காதல சொன்னப்பவே எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். நடுத்தெருவுக்கு வந்த அப்புறம் தான் யோசனை வருது இல்ல. அந்த பொண்ணு மட்டும் கூட இல்லாம இருந்திருந்தா 4 வச்சிருப்பேன். சரி உள்ள போ. நாளைக்கு காலையில வரேன். அந்த பொண்ணு பயந்து போயிருக்கு. தைரியம் சொல்லு. எல்லாம் சரியாகும். என்ன, கொஞ்ச நாள் ஆகும். உள்ள போ, பார்த்துப்போம். பாரதி விடை பெற்று செல்ல ஸ்ரீதர் வீட்டினுள்ளே சென்றான். சத்யா அவர்களுக்கு என்று தந்திருந்த அறையில் சுபா பயத்தோடு அமர்ந்திருந்தாள். ஸ்ரீதர் அறையின் உள்ளே வர அவளின் அழுகை இன்னும் அதிகமாதகம். அத்தியாயம் 3. சுபா அழ அவளின் அருகில் அமர்ந்து அவளின் கையை பிடித்து கொண்டான் ஸ்ரீதர். அவளின் அழுகை குறையாது இருக்க, சுபா போதும் அழாத. கஷ்டம்தான். இப்படி ஆகும்னு நீயும் நானும் எதிர்பார்க்கவே இல்லை தானே. நாம இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு யூகம் பண்ணியிருந்தா கூட முன்னெச்சரிக்கையா இருந்திருப்போம். முடிஞ்சதை நினைச்சு அழ வேண்டாம் சுபா. உனக்கு நான் இருக்கேன். உன்னை போல என்னால தான் அழ முடியல. நான் உடஞ்சு அழக்கூடாதுன்னு அமைதியா இருக்கேன். அழுது எதுவும் ஆக போறதும் இல்லை. வேதனை தான். சேர்ந்துதான் கடந்து வரணும். வருவோம். இல்ல ஸ்ரீ, எவ்வளோ முன்னெச்சரிக்கையா நாம இருந்திருந்தாலும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்க மாட்டாரு. நீங்க வசதிதான் நடுவுல வரும்னு நினைச்சு உழைச்சது கூட பயன் தந்திருக்காதுன்னு தான் தோணுது. இங்க இடையில நிக்கிறது சாதி. என்ன பண்ணாலும் எதிர்ப்பு வந்திருக்கும். நான் அலறது உனக்காக. எவ்வளோ கஷ்டம் இல்லை உனக்கு. மாமாவும் அத்தையும் எந்த தப்பும் செய்யாம என்னால அவமானப்பட வேண்டிய நிலைமை. மாமா கூட உன் விருப்பம் போல இருக்க சொல்லிட்டாரு. எங்க வீட்டுல என்ன முழுசா தலைமுழுகிட்டு போயிட்டாங்க. சாரிடா. உன்னால எல்லாம் இல்லை சுபா. இதான் நடக்கணும்னு இருந்திருக்கு. அதேதான் நடந்தும் இருக்கு. நமக்கானது நம்ம கிட்ட வந்தே தீருமா. இனி யோசிக்க வேண்டியதெல்லாம் யாருக்கும் சுமையா இருக்காம நம்ம வாழ்க்கையை நாமே அமைச்சுக்கிறது தான். முடிஞ்சதை பத்தி பேச ஒன்றும் இல்லை. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யோசிப்போம். ஸ்ரீதர் ஆறுதல் சொல்ல சுபா அழுகையை விட்டிருந்தாள். காலையிலிருந்து எத்தனை அலைச்சல், மன உளைச்சல். சுபா அவளின் தாலியை பார்த்து ஏதோ யோசனையில் அந்த அறையின் ஒரு சுவரின் அருகில் படுத்திருக்க, அவளுக்கு முதுகை காட்டிக் கொண்டு அடுத்து என்ன என்ற சிந்தனையில் ஸ்ரீதர் படுத்து கொண்டான். சுபா யோசனையோடு தூங்கி இருக்க, ஸ்ரீதர் இரவெல்லாம் தூங்காது யோசனையோடு கழித்திருந்தான். காலை சத்யா இருவரையும் எழுப்பிவிட்டு காஃபி தர சுபா பல்விளக்க வேண்டும் என்று தயங்கி ஸ்ரீதரின் முகம் பார்க்க, சத்யா அவர்களுக்கு வசதிகள் செய்து கொடுத்து
சுபா போட்டுக்கொள்ள உடையும் கொடுத்தாள். அவர்கள் இருவரும் காஃபி குடித்து முடித்திருக்க பாரதி வந்தான். அவன் கைகளில் 2 துணிப்பை இருந்தது. சத்யா அவனை வரவேற்று காஃபி தர பாரதி அவளுக்கு நன்றி கூறிவிட்டு கையில் உள்ள பைக்கு விளக்கம் சொன்னான். மச்சி, உங்க வீட்ல வந்து சுபாவோட அண்ணி பேர் கூட நந்தினியா இதெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம அம்மா காலையில கூப்பிட்டு கொடுத்தாங்க. பையில சுபாக்கு துணி, அவங்க படிச்ச சர்டிபிகேட் எல்லாம் இருக்கான். பரவாயில்ல, கோபம் இருந்தாலும் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாரு. கோபமும் பாசமும் ஒரே அளவு இருக்கு போல. கொஞ்ச நாள்ல சரியாயிடும் பாரு என்று பாரதி விளக்கத்தோடு நம்பிக்கையும் தர சுபா முகத்தில் கொஞ்சம் அழுகையும் பெற்றவர்கள் தன்னை முழுதும் வெறுக்கவில்லை என்ற மனநிம்மதியும் வந்திருந்தது. ஸ்ரீதர் அந்த பைகளை வாங்கி சுபா கையில் தர பாரதி ஸ்ரீதரின் சட்டை பையில் பணத்தை வைத்தான். என்னடா இது, காசெல்லாம் வேண்டாம், நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் மச்சி. நேத்தே என்னால தேவையில்லாத செலவு உனக்கு. இன்னைக்கு நானே ஆபீஸ் போய் என் நிலைமையை சொல்லி காசு ஏற்பாடு பண்ணிட்டு வீடு பார்க்கலான்னு இருக்கேன். ஸ்ரீதர் மறுத்து பணத்தை திருப்பித் தர, இது ஏன் காசு இல்லடா, அம்மா கொடுத்தாங்க. அப்பா தான் கொடுக்க சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணை கூப்பிட்டு தனியா என்ன கஷ்டப்படுறான்னு தெரியல. அவன் கல்யாணத்துக்கு சேர்த்த பணம் தான் இது. அவனோட பணத்துல தான் சீட்டு போட்டு சேர்த்தேன். இப்போ அவனுக்கு தான் அவசிய தேவை இருக்குன்னு சொல்லி எடுத்து கொடுத்துருக்காரு. இது உன் பணம், வாங்கிக்கோ. இதை நீ மறுத்தேன்னு சொன்னா அப்பா அம்மா மனசு கஷ்டப்படும். ஆபீஸ் போய் நேர்ல நடந்ததை சொல்லி 2 நாள் லீவு கேளு. இருக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு பார்த்துட்டு வருவோம் என்று பாரதி கூறி முடித்து அவன் கையில் காசை வைக்க ஸ்ரீதர் கண்ணீரோடு அந்த பணத்தை பார்த்தான். குற்ற உணர்ச்சியா இருக்கு பாரதி. அப்பா கிட்ட முன்னாடியே சொல்லி இருந்திருக்கணும். அவருக்கு எப்பவும் என் மேல பாசம் அதிகம். இதோ இப்படிதான் காட்டுவாரு. நான் சாகுற வரை மன்னிப்பு கேட்டாலும் போதாது. அவரை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஸ்ரீதர் உடைய சுபா அவனின் கைப்பிடிக்க பாரதி அவனின் தோளில் தட்டி சமாதானம் சொன்னான். அதன் பின் ஸ்ரீதர் குளித்து கிளம்ப பாரதியுடன் அவன் அலுவலகம் சென்று நடந்ததை சொல்ல அவன் முதலாளி 2 நாள் விடுமுறை தர அவன் அலுவலகம் அருகில் வாடகைக்கு வீடு தேடினார்கள். மதியம் வரை தேடிவிட்டு எந்த வீடும் அமையாது போக வேறு சில வீதிகளில் தேடிவிட்டு சத்யாவின் இல்லம் வந்து விவரம் சொல்ல சத்யாவின் அப்பா தொலைபேசி அழைப்பில் வேலையை முடித்திருந்தார். உணவு உண்டு சிறிது நேரம் பேசி மாலை நேரம் சுபாவுடன் வீடு பார்க்க சென்றனர். தரகர் காட்டிய வீடு பிடித்து போக வாடகை கேட்டுவிட்டு ஸ்ரீதர் பாரதி முகம் பார்க்க பாரதி இன்னும் குறைந்த வாடகை என்று கேட்டு வேறு சில வீடுகளை அந்த தரகர் காட்டியும் எதுவும் சரிவரவில்லை. இரவு சத்யாவின் வீட்டில் வந்து பாரதி நடந்ததை சொல்ல சத்யாவின் அப்பா செல்வராஜ் அந்த தரகரிடம் நிலவரம் சொல்ல அவர்களுக்கு கேட்ட வாடகையில் வீடு இருப்பதாக சொல்ல நாளை பார்க்க வருகிறோம் என்று கூறி வைத்தார். இரவு உணவு முடித்து அறை வந்த சுபா அவளின் நகைகளை தர ஸ்ரீதர் அதை மறுத்து விட்டான். ஏன், நீ மட்டும்தான் செலவு பண்ணணுமா? நான் பண்ணக்கூடாதா? வாங்கிக்கோ ஸ்ரீ. இப்போ வேண்டாம். அவசிய தேவை இருந்தா இல்ல ரொம்ப பெரிய செலவு வந்தா கண்டிப்பா உன்கிட்ட தான் வருவேன். இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் எதுக்கு நகை அடமானம் வைக்கணும்னு சொல்லு. நான் இருக்கேன். என்னால முடியாதப்போ எனக்கு உதவி செய். அடுத்த நாள் பார்த்த வீடு பிடித்து போனது. சிறிய சமையலறை, வரவேற்பறை, படுக்கையறை, கழிவறை படுக்கையறையின் உள்ளே இருந்தது. குளிக்க மட்டும் 2 வீட்டுக்கு ஒரு குளியலறை என்று இருக்க சுபா முகத்தில் கலக்கம் இருந்தாலும் ஸ்ரீமுகத்தில் நிம்மதி இருந்தது. வாடகை பேசி அன்றே முன்பணம் கொடுத்து வீட்டை உறுதி செய்து கொண்டனர். பின் ஸ்ரீதரும் பாரதியும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி வர சென்றனர். அடிப்படை வசதிக்கு தான் அவன் கையில் காசு இருந்தது. 2 நாளில் பால் காய்ச்சி புது இல்லம் வந்திருந்தனர். சுபஸ்ரீதான் கலங்கி போயிருந்தாள். சமையல் கொஞ்சம் கூட தெரியாது. வீட்டு வேலைகளில் பழக்கம் இல்லை. அவளின் உள்ளாடை முதல் கொண்டு மெஷின் தான் துவைக்கும். இப்போது கையில் என்றால் எல்லாமே கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். காதலில் மட்டும்தான் கஷ்டங்கள் எல்லாம் இஷ்டங்களாகும். நாட்கள் செல்ல ஸ்ரீதர் வேலையில் அவனை தொலைத்திருந்தான். காதல் செய்த போது கூட வாரம் ஒரு முறை பேசிக்கொண்டனர். இப்போதோ அருகில் இருந்தும் பேச நேரமிருந்தும் இருவரும் பேசவில்லை. காரணம், சுபா அவனுக்காக எதையும் முகத்தில் காட்டாது அனுசரித்து போவதை உணர்ந்திருந்தான். வீட்டில் தனியே இருக்கும் சுபாதான் வேலையும் இன்றி பொழுதுபோக்கவும் வீட்டில் எதுவும் இன்றி நொடிகள் அனைத்தும் யுகமாக கழித்து கொண்டிருந்தாள். அன்று ஸ்ரீதர் இல்லம் வந்ததும் உணவை செய்து உண்ண அமர சுபா அவளும் வேலைக்கு போகிறேன் என்று சொல்ல முதலில் மறுத்து பின் அவளுக்கும் பொழுது போக வேண்டும் என்று சம்மதம் சொல்ல சுபாவும் வேலைக்கு சென்றாள். அவளின் பணமும் வர திருமணமாகிய 6 மாதம் கடந்திருக்க கொஞ்சம் வசதியுள்ள வீட்டுக்கு மாறியிருந்தனர். கூடுதல் இன்பம் தர ஸ்ரீதருக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைக்க
புது வண்டி எடுத்திருந்தான். நண்பனின் வளர்ச்சி கண்டு பாரதி மகிழ்ச்சி கொள்ள ஸ்ரீதர் வீட்டுக்கும் தகவல் கூறியிருந்தான். விமலா வேறு விசேஷம் எதுவும் இல்லையா என்று கேட்கவும் பாரதி அமைதியாகிப் போனான். அதற்கு பின் விமலாவும் அதை பற்றி பேசுவதில்லை. இயல்பாக ஆரம்பமாக வேண்டியது இல்லறம். இதில் நண்பனிடம் இதை பற்றி என்ன பேசுவது? பாரதி சத்யாவிடம் இதை சொல்ல, ஒரு வார விடுமுறையில் அதிரடியாக சுபாவை பார்க்க சென்றவள் விசேஷமா என்று கேட்டு வைக்க, சுபா பதிலின்றி நிற்க, சத்யா இருவருக்கும் அறிவுரை சொல்லிவிட்டு வந்திருந்தார். அதன்பின் தயங்கி தயங்கி பேசி இருவரும் மனதால் ஒன்றாகிய பின் தாம்பத்தியம் பூ போல இருவரினிடையில் மென்மையாக மலர்ந்திருந்தது. உடலும் உள்ளமும் சேர்ந்திருக்க, கல்யாண கனவுகள் ரெக்கை முளைத்து சிறகடிக்க, தேன்நிலவு செல்வோம் என்று முடிவு செய்து அதற்கு இருவரும் இணைந்து ஏற்பாடு செய்தனர். பாரதி நண்பனை கிண்டல் செய்து வாழ்த்தி அனுப்பி வைத்தான். வாழ்வின் பெரும் மாற்றமல்லவா திருமணம். இருமனமும் ஒரு மனதாக, ஒரு உயிராக மாறியிருந்தது. அன்பும் புரிதலும் பெருக, வசந்தம் வாசல் வர, கொஞ்சம் துக்கமெல்லாம் மறந்து இருவரின் வாழ்வும் புது அத்தியாயம் எழுத தொடங்கியிருந்தது. பாதகம். அத்தியாயம் 4. தேனிலவு அறை. ஸ்ரீதர் காஃபி ஆர்டர் செய்து காத்திருக்க, சுபா குளித்து உடைமாற்றி கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் இருந்த புன்னகையை பார்த்து கொண்டிருந்தான். எதிர்பாரா நேரத்தில் நிகழ்ந்த திருமணம். சாதியை பார்ப்பார்கள் என்று எதிர்பார்க்காத சுபாவும் ஸ்ரீதரும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைத்ததெல்லாம் பணம்தான். அதற்காகத்தானே சுபா படிக்கிறேன் என்று திருமணத்தை தள்ளி போட்டு கொண்டிருந்தாள். அவளுக்கு படிப்பில் இருந்த ஆர்வம் அறிந்து அவள் வீட்டிலும் சம்மதம் சொல்லி திருமணத்தை தள்ளி போட்டு கொண்டிருந்தனர். இருவரினிடையில் இருந்த கண்ணியமான நட்புதான் புரிதல் பெற்று காதலாக மாறியது. இதுவரை கை விரல் தாண்டி தொட்டதும் இல்லை. முத்தம் என்றாலும் கையில்தான் ஸ்ரீதர் தந்திருக்கிறான். அப்படி இருக்க இருவருக்கும் கல்யாணம் பற்றிய கனவுகள் நிறைய இருந்தது. இப்படித்தான் திருமணம், இப்படித்தான் நம் முதலிரவு என்று கிண்டலுக்கு ஸ்ரீதர் பேசும்போதெல்லாம் பெண்ணவளும் கனவுகளை வளர்த்து கொண்டாள். ஆனால் இப்போது இந்த இணைப்பு என்பது இருவருக்கும் புரிதலில், அன்பில் நிகழ்ந்த ஒன்று. முதல் முறை இருவரும் கூடும்போது உணர்வுகள் வேலை செய்ய கூடி பிரிந்த பின் சுபா அழுது விட்டாள். ஸ்ரீதர் பயந்து விட்டான். அழாத சுபா, என்னாச்சுமா? இப்படி காரணம் இல்லாம அழுதா நான் என்ன செய்வேன்? பதட்டமா இருக்கு சுபா என்று ஸ்ரீதர் கெஞ்ச அவன் நெஞ்சிலே சாய்ந்து அழுதாள். எனக்கு சொல்ல தெரியல ஸ்ரீ. குடும்பம் எவ்வளோ முக்கியம் இல்லை. எந்த ஏற்பாடும் இல்லை. கிண்டல் கேலி சந்தோஷம் சிரிப்பு எதுவும் இல்லை. சின்ன சின்ன விஷயம் கூட இந்த சொந்தம் இருந்தால் தானே அழகா இருக்கு. யாரும் இல்லாத அனாதை போல ஒரு வாழ்வு, ஏதோ கடமைக்கு சேர்ந்த உணர்வு என சுபா அழுகையின் இடையில் கூற, இவ்வளோதானா? நான் பயந்து போயிட்டேன் சுபா. இந்த தனிமை எப்போ முடியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் முடியும்னு மட்டும் நம்பிக்கை இருக்கு. உன் வலி புரியுது. எனக்கும் தான் நிறைய கனவு இருந்தது. அதெல்லாம் யோசிச்சா தினம்தான் அழணும். இதெல்லாம் இயல்பாக நடக்க வேண்டியதுதான். நம்ம கல்யாணமே பல இடைஞ்சல் தாண்டி தானே நடந்தது. எல்லாம் தெரிஞ்சும் குழந்தை மாதிரி அழலாமா? நான் பயந்து போயிட்டேன். ஏதோ தப்பு தப்பா செய்துட்டோம் போலன்னு ஸ்ரீதர் கண்ணடித்து சொல்ல, சுபா முகத்தில் வெட்கம் வந்தது. அவன் மார்பில் அடித்தவள் பின் அவனின் நெஞ்சிலே சாய்ந்து கொண்டாள். அதன் பின் அவளை இன்னும் அக்கறையாக பார்த்து கொள்ள ஆரம்பித்திருந்தான். அவளின் பெரிய குடும்பத்தை இவனால் தர முடியுமா? முயன்ற அவள் முகத்தில் புன்னகையும் வெட்கமும் மட்டுமே இருக்கும்படி பார்த்து கொண்டான். என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தான். அதன் ஒரு பகுதிதான் இந்த தேன் நிலவு. இங்கு வந்த பின்பு இருவரினிடையில் நெருக்கம் அதிகமாகி இருக்க, இருவரும் நிறைய பேசி பகிர்ந்து ஒருவருக்கு ஒருவர் துணையாக தாயாக மாறியிருந்தனர். இளமையின் தேவைகளும் சேர்ந்து கொள்ள நாட்கள் இன்பமாக நகரத் தொடங்கியது. திருமணமான 7 மாதத்தில் இந்த தேன் நிலவுதான் இருவரின் இறுக்கத்தையும் குறைத்திருந்தது. இருவரும் ஊர் வந்து சேர பாரதி நிச்சய பத்திரிகை தந்தான். அவனுக்கு திருமணம் என்றதும் ஸ்ரீதர் மகிழ்ந்து போனான். ஸ்ரீதர் ஓடி ஓடி வேலை செய்தான். நண்பனின் நிச்சய விழா அன்று பாரதி அவனின் வருங்கால மனைவி காவ்யாவிடம் இருவரையும் அறிமுகம் செய்து வைத்தான். காவ்யாவுடன் சுபா பேச இருவரினிடையில் மெல்லிய நட்பு பிறந்திருந்தது. அங்கே ஸ்ரீதரின் அப்பாவும் அம்மாவும் வந்திருந்தனர். விமலா மகனிடம் பேச வர சுபஸ்ரீ அவரை பார்த்து ஸ்ரீதரிடம் கூற, ஸ்ரீதரும் அம்மாவை பார்த்ததும் பேச முன்வந்தான். அம்மா, அப்பா எங்க? இன்னும் என் மேல கோவமா?
சாதிதான் அப்பாவுக்கு பிரச்சனையா? பிரியாவும் பார்கவியும் எப்படி இருக்காங்க? நீங்களும் அப்பாவும் எப்படி இருக்கீங்க? என் ஃபோன் கால் கூட எடுக்க மாட்டேன்னு இருக்காருமா. ஸ்ரீதர் கேள்வியாக கேட்டு தாயிடம் மனதில் உள்ளதையெல்லாம் பகிர அருகில் நின்று கவனித்த சுபாவிற்கு ஆச்சரியம். இத்தனை நாளும் அவன்தான் இவளுக்கு ஆதரவாக இருந்தான். தாயாக தாங்கினான். ஒரு நாளும் அவன் வீட்டைப் பற்றி அவன் பேசியது இல்லை. அவனும் அவன் குடும்பத்தை எத்தனை தூரம் பிரிந்து தவித்திருக்கிறான் என்று அறிந்த அவளுக்கு ஆச்சரியமும் அழுகையும் தான் வந்தது. எல்லாரும் நல்லா இருக்கோம் ஸ்ரீபா. நீ எப்படி இருக்க? அப்பாவுக்கு வருத்தம் கண்ணா. சீக்கிரம் சரியாயிடும். மாப்பிள்ள 2 பேரும் உன்னை வீட்டுக்கு கூப்பிட சொல்லி அழுத்தி சொல்லியிருக்காங்க. நம்ம கடைக்குட்டி கவி, நீ வீட்டுக்கு வந்தாதான் இனி வீட்டுக்கு வருவேன்னு அப்பா கூட சண்டை பிடிச்சிட்டு போயிருக்கா. அப்பாவும் உன்னை பத்தி பாரதி கிட்ட கேட்டாரு. சீக்கிரமே நம்ம வீட்டுக்கு என் மருமகளை கூப்பிட்டு வரதான் போற. கவலையை விட்டு 2 பேரும் சந்தோஷமா இருங்க. நீ ஏன் நிக்கிற? என் பக்கத்துல உட்கார மாட்டியா? என்று விமலா கேட்டதும் அவர் அருகில் அமர்ந்து கொண்டாள் சுபா. சுபாவின் தலையில் கை வைத்து தடவி விட்டவர் இருவரிடமும் அவர்கள் பற்றிய விவரம் கேட்டு மருமகளின் அலைபேசி எண்ணையும் வீட்டு முகவரியையும் மகனிடம் வாங்கி கொண்டு சென்றார். ஸ்ரீதர் முகத்தில் அளவில்லா மகிழ்ச்சி. தங்கைகளுக்கு அழைத்து பேசி நன்றி கூறி மாப்பிள்ளைகள் இருவரிடமும் விளக்கம் சொல்லி சுபா அனைவரிடமும் பேசி பார்கவி கிண்டல் செய்து பின் பிரியா வீட்டுக்கு வார இறுதியில் வருவதாக சொல்லி அழைப்பை முடித்திருந்தான். சொன்னது போலவே வார இறுதியில் செல்ல அங்கே சிரிப்புக்கு பஞ்சமில்லை. தங்கைகள் இருவரின் பிள்ளைகளையும் மடியில் போட்டு கொஞ்சி அத்தை என்று சுபாவை காட்டி அறிமுகம் செய்தான். தாய்மாமன் அவனின் குரலுக்கு குழந்தைகள் இருவரும் சிரிப்பை தர கண் கலங்க இருவரையும் நெஞ்சோடு அள்ளிக்கொண்டு முத்தம் வைத்தான். சுபாவிற்கு அவளின் அண்ணன்கள் இருவரின் நினைப்பு வர பேச வேண்டும் என்று ஏக்கம் வந்தது. அதே யோசனையில் வீடு வந்து சேர்ந்தவளுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. வீட்டின் முன் சுபாவின் அப்பாவும் அம்மாவும் நின்றிருந்தனர். சுபா அழுது அவர்கள் முன் போய் நிற்க ரேணுகா அணைத்து கொண்டார். ஸ்ரீதர் அமைதியாக வீட்டை திறந்து மூவரையும் உள்ளே அழைத்து அமர சொல்ல ரத்னவேல் வீட்டை ஒருமுறை சுற்றி பார்த்தார். அவனிடம் கொஞ்சம் தயங்கி நலம் விசாரிக்க அவனோ மரியாதையோடு பதில் சொன்னான். பின் அவளின் அண்ணன்கள் இருவரும் வர அங்கே ஒரு அழகான பாச போராட்டம் நடந்து முடிந்தது. ஸ்ரீதர் மனம் அவர்களை பார்த்து வியந்தது. சாதி பார்த்து ஒதுக்கியவர்கள்தான் இன்று அவனை அத்தனை உரிமை எடுத்து மாப்பிள்ளை என்று அழைப்பதை பார்த்து வியக்காது என்ன செய்ய? காத்திருந்திருக்கலாமோ? இவர்களிடம் பேசி இருக்கலாமோ? நாம் தான் அவசரப்பட்டு விட்டோம் போல என்று குற்ற உணர்வு வரும் அளவுக்கு இருந்தது அவர்களின் பாசம். சுபா முகத்தில் அத்தனை மகிழ்ச்சி. இருவரும் மன்னிப்பு கேட்க காலில் விழுந்த மருமகனை அவசரமாக எழுப்பிவிட்டார் ரத்தினம். சாப்பிட சொல்லி சுபா சொல்ல அவர்கள் இன்னொரு முறை அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வருகிறோம் என்று சொல்லி காஃபி குடித்து சென்றனர். அன்று இரவு இருவருக்கும் பேச அத்தனை இருந்தது. இதுவரை பகிராது விட்டிருந்த வீட்டை பற்றிய கதைகளெல்லாம் சுபா சொல்ல ஸ்ரீதர் சிரிப்போடு கேட்டுக்கொண்டிருந்தான். சீக்கிரமே அத்தனையும் சரியாக போகிறது என்ற நிம்மதியில் முழு மனமும் இன்பம் மட்டுமே இருக்க தம்பதிகள் இடையில் இதுவரை இல்லாத அளவுக்கு நிறைவோடு நடந்தது தாம்பத்தியம். மனம் நிறைந்த காரணமோ அவளின் வயிறும் நிறைய கடவுள் ஆசி வழங்கினார். அடுத்து வந்த வாரத்தில் ஒரு நாள் ஸ்ரீதர் அவன் வீட்டுக்கு செல்ல எதிர்பாரா நேரத்தில் வந்த மகனை ராமலிங்கம் தவிர்க்க இயலாது நிற்க அவரிடம் மன்னிப்பை கேட்டவன் சுபாவை அழைத்து அவளோடு மன்னிப்பை கேட்டு நிற்க அவரின் மனமோ பதறிவிட்டது. மகன் காலில் விழுந்ததே தாங்காத அவருக்கு மருமகளும் விழ ஆடிப்போய்விட்டார். பின் விமலா காலில் விழ வந்தவளை விமலா தடுத்து இருவருக்கும் ஆசீர்வாதம் செய்தனர். அன்று முழுக்க அங்கேயே இருந்து மாமியாரிடம் சமையலுக்கு உதவி சிரித்து பேசி ஸ்ரீதர் அவளின் சமையலை பற்றி தாயிடம் கிண்டல் செய்தான். அம்மா, இவளுக்கு சாம்பார் வைக்க சொல்லி கொடுங்க. பருப்பு போடாம சாம்பார் வச்சு லஞ்ச் கட்டி கொடுத்திருந்தா போன வாரம். ஆபீஸ் போய் லஞ்ச் சாப்பிட எடுத்தா வெறும் காய் போட்ட தண்ணி தான் இருக்கு. நல்லா சாப்பிட்டு பல நாள் ஆகுது. ஸ்ரீதர் சிரித்து கொண்டே சொல்ல சுபா அவனை முறைத்து வைத்தாள். இல்ல அத்த, பருப்பு சேர்க்க மறந்துட்டேன். எனக்கும் அன்னைக்கு ஆபீஸ் லேட்டு. அப்போ சரிமான்னு சொல்லிட்டு இப்போ கிண்டல் பண்றாரு. இப்பதான் அத்த நானும் சமையல் கத்துக்கிட்டு இருக்கேன். அட விடுமா, அவன் விளையாட்டுக்கு பேசுறான். சமையல் தெரிய வேண்டியது அவசியம்தான். அதை நீ மட்டும்தான் செய்யணுமா? அவனையும் கூட உதவி செய்ய வை. அப்போதான் கஷ்டம் தெரியும். இப்படி வாய் பேச மாட்டான். இங்க நானும் அவன் தங்கச்சிங்க 2 பேரும் தான் எல்லா வேலையும் செய்வோம். அப்பவும் இப்படிதான் கிண்டல் பண்ணுவான். இனி நீதான் அவனை வேலை வாங்கணும். விமலா மகனை வாரி விட ஸ்ரீதர் சுபாவை பார்க்க அவளோ அவளின் அத்தைக்கு நன்றி சொல்லி கொண்டிருந்தாள்.
மாமியார் மருமக சண்டையெல்லாம் நம்ம வீட்ல நடக்காதா? ஆர்வமா இருந்தேன். இப்படி ஏமாத்திட்டீங்க. விமலா அவன் தலையில் தட்ட, சுபா சிரித்துக்கொண்டே உணவுகளை எடுத்து வைத்தாள். நால்வரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்டு. ராமலிங்கம் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சுபா பதில் சொல்ல, மகனையும் மருமகளையும் சீக்கிரம் நல்ல நாள் பார்த்து அவர்களே வந்து முறைப்படி அழைத்து வருகிறோம் என்று வாக்கு கொடுத்தார். அத்தியாயம் 5. வாழ்வின் இன்பமெல்லாம் ஒரே நேரத்தில் சேர்ந்து வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு நிலை ஸ்ரீதர் சுபஸ்ரீ இருவருக்கும். பாரதியின் திருமணம் இரு வீட்டிலும் இருவரையும் ஏற்றுக்கொண்டது. இதோ இரு நாளில் ஸ்ரீதரின் இல்லத்திற்கே செல்ல பொருட்களை கட்டிக்கொண்டு இருக்கின்றனர். சுபா, அங்க போய் அப்பா முன்னாடி வாடா போடான்னு பேசாதம்மா. அப்பா கொஞ்சம் பழைய ஆளு. அவரே இப்பதான் மனசு மாறி இருக்காரு. அப்புறம் ஸ்ரீ, போதுண்டா, முடியல. எவ்வளோ முறை சொன்னதையே சொல்லிட்டு இருப்ப. போய் வேலையை பாரு. நாளைக்கு அத்தை கோவில் போகணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ராத்திரி சமையல் வேலை வேற இருக்கு. உன்னை யாரும் குறை சொன்னா எனக்கு வருத்தமா இருக்கும் சுபா. அம்மா அப்பாவை விடு, அவங்க கிட்ட பேசி புரிய வச்சுக்கலாம். ஆனா இந்த சொந்தம் அக்கம் பக்கம் அப்புறம் அந்த யாருனே தெரியாத 4 பேர் இருக்காங்களே, அவங்களையெல்லாம் சமாளிக்கணுமே. குடும்பம் பெரிய சொத்து, அதை சரியா பராமரிக்கணும். நம்ம பத்தி வெளியில யாரும் தப்பா பேசிடக்கூடாது, அதுக்கு இடமும் தரக்கூடாது. அதுக்கு தான் இவ்ளோ சொல்றேன். நீ குட்டி பொண்ணு வேற, இதெல்லாம் சொல்லணும் தானே? ஸ்ரீதர் விளக்கம் சொல்லி கேள்வி கேட்க, சுபா புரிந்து கொண்டு சரி என்றாள். அடுத்த நாள் குலதெய்வ கோவில் சென்று பொங்கல் வைத்து பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று ஒன்றாக ஒரு குடும்பமாக அமர்ந்து பேசினர். சுபாதான் அதிகமாக மனம் மகிழ்ந்து கொண்டாள். ஒரே மருமகள், அவளை சுற்றி ஸ்ரீதரின் தங்கைகள், அவர்களின் குழந்தைகள், அவளுக்கு உதவ என்று புதிதாக 2 அண்ணன்கள், எல்லாவற்றையும் விட அவளின் அன்பு மாமியார் மாமனார், அவர்களோடு ஸ்ரீதர். இதைவிட வேறு என்ன வேண்டும்? அதற்கு அடுத்த நாள் ஆரத்தி எடுத்து மருமகளை வீட்டினுள்ளே அழைத்திருந்தனர். நந்தினி, ரேணுகா, சிவானி மூவரும் பெண் வீட்டின் சார்பாக வந்திருந்தனர். அன்றும் இனிதாக கழிய ஸ்ரீதரை மறுவீடு அழைத்தனர். அவனும் நிச்சயம் வருகிறேன் என்று சொல்லியிருந்தான். அடுத்து வந்த வாரத்தில் விடுமுறைகள் இல்லாது போக 1 மாதம் கழித்து மறுவீடு சென்றனர். ஸ்ரீதரை மரியாதையாக வரவேற்று உபசரித்தார் ரத்தினம். ஸ்ரீதர் சுபாவின் வீட்டை பார்த்து அசந்து போயிருந்தான். இத்தனை பெரிய வீட்டையும் வசதியையும் உறவுகளையும் விட்டு சுபா வந்திருக்கிறாள் என்றால் எத்தனை காதல் தன் மீது இருக்க வேண்டும் என்று எண்ணி பார்த்து கொண்டான். விருந்தும் உபசரிப்பும், அதைவிட ஆண்கள் மூவரும் தந்த மரியாதையும், அவர்களின் தொழில் பற்றி பகிர்ந்து கொண்டதும், அவர்களின் தொழிலை சுற்றி காட்டியது என்று எல்லையில்லா மரியாதையை தந்தது. இன்னும் கொஞ்சம் இன்பம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று காலம் சொல்ல, சுபா அவளின் கர்ப்பம் பற்றி சொல்லியதும் ஸ்ரீதர் அழுது விட்டான். விமலா மகிழ்ச்சியில் பூஜை இனிப்பு என்று கொண்டாடினார். 2 மாத கரு என்று மருத்துவரை பார்த்து உறுதி செய்து சுபாவின் இல்லத்திற்கு இனிப்போடு சென்ற ஸ்ரீதர் செய்தியை சொல்லி இனிப்பு வழங்கி வந்தான். ஸ்ரீதரின் மனம் எல்லாம் பிறக்கப் போகும் குழந்தையை பற்றியே இருந்தது. சுபா தினம் பிள்ளை வளர்ப்பு பற்றி பார்த்தாள். அவள் படிக்க, பார்க்க, கேட்க என்று புதிதாக பல விஷயங்கள் செய்தான் ஸ்ரீதர். நாட்கள் நகர, பாரதி வேலை விஷயமாக வெளியூர் சென்றிருக்க அன்றுதான் கோவை வந்தான். அதுவும் நண்பன் சொன்ன இன்ப செய்தி கேட்டு அவனை நேரில் பார்க்க வேண்டும் என்று ஆவலாக வந்தான். ஆனால் வந்து பார்க்கையில் அவன் நண்பன் உறங்கிக் கொண்டிருந்தான். யார் எழுப்பினாலும் எழுந்து வர முடியா இறுதி உறக்கம் அது. பாரதி அதிர்ந்து கூட்டம் தாண்டி உள்ளே வர ஸ்ரீதரின் உடலை பூமாலை கொண்டு மூடி இருந்தனர். விமலா தலையில் அடித்து கொண்டு அழ, பார்கவி, பிரியா இருவரும் தாயை கட்டி அழுது கொண்டிருந்தனர். சிவானியும் நந்தினியும் அவர்கள் அருகில் அமர்ந்திருக்க பாரதியின் கண்கள் சுபாவை தேடியது. அவளோ அழவில்லை, கதறவில்லை, உறைந்து போய் அமர்ந்திருந்தாள். ரேணுகா அவளை அழ சொல்லி கெஞ்ச, அவளோ அவனின் உடலை கூட காண மறுத்தாள். காவ்யா, சத்யா இருவரும் அப்போதுதான் வந்தனர். சத்யா ஸ்ரீதர் உடலை பார்த்து கதறி அழ, பாரதி சுபாவின் நிலையை பற்றி அவளின் காதில் சொன்னான். சத்யா தேடி அவளிடம் சென்று அமர, அவளோ அமைதியாக சத்யாவை பார்த்தாள். அழுடி, உன் ஸ்ரீதர் கிட்ட போ. இன்னும் கொஞ்ச நேரம்தான் அவனை பார்க்க முடியும், தொட முடியும். அப்புறம் கேட்டாலும் கிடைக்காது. எழுந்து வா. சத்யா அழைக்க சுபா மறுத்தாள். மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ போக வேண்டாம். அவன் பிள்ளை அவன் கூட இருக்க விடு. அப்பன் உடம்ப அதுவாது உணரட்டும். அவனுக்கு அவன் குழந்தை மேல அவ்வளோ ஆசை. கொஞ்ச நேரம்தான். அதுக்கப்புறம் எப்பவும் கிடைக்காது சுபா. எழுந்து வா. சுபா அழுதாள்.
அவளின் கதறல் இப்போது அனைவரையும் அழ வைத்தது. அவனை கட்டி அழுது, குழந்தைக்காக எழுந்து வா என்று கதறியும் அவனிடம் அசைவு இல்லை. மீள முடியா உறக்கத்தில் இருப்பவன் காதுகளுக்கு காதலியின் கதறல்கள் கேட்டிருக்குமா? காலை அத்தனை கொஞ்சல்கள். அவளை முத்தத்தில் குளிக்க வைத்து, வயிற்றிலிருக்கும் குழந்தையை கொஞ்சி, அவள் இனிப்பாக ஏதாவது வாங்கித்தர சொல்லவும், அவளுக்கு பிடித்த ரசகுல்லா வாங்கித் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு, விமலா வற்புறுத்தி தந்த இட்லிகளை சாப்பிட்டு விட்டு, தந்தையை அவரின் நண்பர் இல்லத்தில் விட்டு வேலைக்கு கிளம்பினான். சீக்கிரம் கிளம்பிவிட்டதால் பொறுமையாக அலுவலகம் சென்று கொண்டிருந்த அவனுக்கு நேரம் சரியில்லை போல. ஒரு பெரிய நெரிசலில் வாகனங்கள் தேங்கிவிட, வழிமாற்றி செல்ல முடிவு செய்தவன், அதுபடி மாறி செல்ல, டிராபிக்கில் நின்றதால் நேரமாகி இருக்க, கொஞ்சம் வேகமாக சென்றான். அதே நேரம் அவன் எதிரில் வந்த காரும் வேகமாக வர, விலகிய அவனின் பைக்கை ஒரு வேன் அடித்து வீசியது. ஸ்ரீதரின் உயிர் நொடி நேரம் கூட நிற்காத அவன் உடல் விட்டு பிரிந்து சென்றது. செய்தி வந்து சேரவும் முதலில் ஓடியது அவனின் அப்பாதான். தான் இருக்க தனக்கு முன் மகனை எடுத்துக்கொண்ட விதியை என்னவென்று திட்டுவது? சுபா அடம் பிடித்து கெஞ்சி அவனின் இரத்த முகம் பார்த்து மயங்கி விழுந்தவள்தான். எழவே பல மணி நேரம் ஆகியது. மற்ற நண்பர்கள் ஒவ்வொருவராக அறிந்து வர, பாரதிக்கு அழைத்த நண்பர்கள் எங்கிருக்கிறாய் என்று கேட்க, ஸ்ரீதர் இல்லம் செல்கிறேன் என்று சொன்னதும் அவர்களும் அவனே வந்து தெரிந்து கொள்ளட்டும் என்று அமைதியாயிருந்து விட்டனர். கதறி அழுத அழுகை கொஞ்சமில்லை. சுபா அழுவதை பார்த்து பார்கவி பயந்து போனாள். வயிற்றிலிருக்கும் அவர்களின் வாரிசு முக்கியம்தானே. இனி கிடைக்காத பொக்கிஷம் அல்லவா அது. அண்ணனின் குழந்தை. பார்கவி கெஞ்சி கேட்க, சுபா அதன் பின் அவனை ஆறத் தழுவி அவனின் தோளில் சாய்ந்து கொண்டாள். எத்தனை இன்பம் இவனோடு. என்னை அவன் நெஞ்சில் தாங்கினானே. என் சொந்தம் வந்து விட்டது. துணைவியின் துணைக்கு ஒரு உயிர் தந்துவிட்டோம் என்று கண்மூடி விட்டானோ. நீ இல்லாத நாட்களை நான் இனி எப்படி கடப்பது? நம் குழந்தையை இனி உன்னைப் போல் கொஞ்ச யாருண்டு? எத்தனை கனவுகள் நம் இருவருக்கும். அதையெல்லாம் கனவாக விட்டு ஏன் சென்றாய்? நம் பிள்ளை இனி யாரை அப்பா என்று அழைப்பான்? சுபாவின் மனதில் 1000 கேள்வி. பாதுகாப்பு இல்லாத நிலை, உயிரை தொலைத்த வலி. இனி என்ன? எல்லாம் தொலைத்த பின் எதற்காக அழுவது? ஸ்ரீதரின் உடலை அக்னிதேவன் எடுத்துக்கொண்டான். ஒரு பிடி சாம்பல்தான் மிச்சம். சுபா 3 நாள் அழுதாள். உணவு உண்ண மறுத்தாள். விமலா, ரேணுகா, சத்யா, பார்கவி என அனைவரும் அறிவுரை சொல்ல, வயிற்று பிள்ளைக்காக கொஞ்சம் உணவு உண்டாள். 16ஆம் நாள் காரியம் முடித்து பார்கவி, பிரியா இருவரும் கிளம்பி செல்ல, பாரதிதான் உடனிருந்தான். ரத்தினம் வந்தார், மகளை அழைத்து செல்ல. இனி அவள் இங்கிருந்து என்ன செய்வாள் என்று. ஆனால் அவளோ வர மறுத்துவிட்டாள். பின் கெஞ்சி கூத்தாடி மகளை 1 வாரம் மட்டும் வீட்டுக்கு வர சொல்லி அழைத்தார். பாரதியை அழைத்து விஷயத்தை சொல்லி, மாமனார் மாமியார் இருவரையும் 1 வாரம் பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு ரத்தினத்தினுடன் கிளம்பி அவள் இல்லம் சென்றாள். வாழ்வில் துன்பமெல்லாம் ஒரே நேரத்தில் ஒன்றாக வந்தால் எப்படி இருக்கும்? இனி சுபாவின் வாழ்வில் துன்பங்கள் மட்டும்தான் என்று அவளும் அறிந்திருக்கவில்லைதான். நல்லவன் ஒருவன் கெட்டவனாக சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் போதும். அப்படி ஒரு நிலையைதான் சுபாவிற்கு வாழ்க்கை பரிசளிக்க காத்திருக்கிறது. ஆறுதல் கிடைக்கும் என்று தாய்மடி தேடி வந்தாள் சுபா. ரேணுகா அவளை கண்டதும் ஒப்பாரி வைத்து அழ, ஷிவானி அவரோடு அழ, கதிர் அவர்களை சமாதானம் செய்ய, நந்தினி மட்டும் அமைதியாக அவளின் மகளை மடியில் போட்டு உறங்க வைத்து கொண்டிருந்தாள். அவளின் பார்வை திக்கு இன்றி சுவரை மட்டுமே வெறித்து கொண்டிருந்தது. சுபாவின் கண்ணீர் அவளை அசைத்து பார்க்கவே இல்லை. அதற்கு காரணம் அவள் மட்டுமே அறிவாள். அத்தியாயம் 6. சுபா அழுது அழுது ஓய்ந்திருந்தாள். வாழ்வின் பிடிப்பு என்று அவள் வயிற்றிலிருக்கும் கரு அவளுடன் இருந்தது. கர்ப்பமானதிலிருந்து தினம் அவன் மடியில் படுத்துக் கொள்வாள். அவன்தான் தலைவருடி அவளை தூங்க வைப்பான். அவனுக்கு இருந்த கனவுகள் 1000. இரு வீட்டிலும் ஏற்றுக்கொண்ட பின்பு இயல்பாக அவனின் கனவுகளைப் பற்றி கூற ஆரம்பித்திருந்தான். அதில் ஒன்றுதான் அவர்களின் சொந்த வீடு. பணம் சேர்த்து ஒரு வீடு கட்டி, அப்பா அம்மாவின் பெயரை வீட்டுக்கு வைத்து, அவர்களுக்கு அதை பரிசாக கொடுத்து, பெற்றோர், மனைவி, பிள்ளைகள் என்று ஒரு நடுத்தர வாழ்வைத்தான் வேண்டினான். தேவைக்கு பணமும் நிம்மதியான வாழ்வும் தான் அவனின் தேவைகள். குழந்தை என்றால் தனக்கு இஷ்டம் என்று தங்கை பிள்ளைகளை கொஞ்சியவனுக்கு அவனின் உயிர்த்துளி பிறக்கப் போவதை நினைத்து அத்தனை கொண்டாட்டம். குழந்தையை வைத்தே எத்தனை கனவுகள் கண்டிருப்பான்.
அவனும் அறிந்திருக்க மாட்டான் தானே, இப்படித்தான் அனைவரையும் விட்டு பாதியில் போவோம் என்று. இதை விதி என்று சொல்வதா? சுபா அழுது சோர்ந்து போயிருந்தாள். மருந்து மாத்திரையெல்லாம் மறந்திருந்தவளை ஷிவானி, ரேணுகா என வற்புறுத்த கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்திருந்தாள். 2 வாரம் சென்றிருந்தது. இன்றோடு ஸ்ரீதர் இறந்து 1 மாதம் ஆகிறது. சுபா அவளின் இல்லம் செல்ல வேண்டும் என்று சொல்ல, அவளை அங்கே போகக்கூடாது என்றும் இன்னொரு திருமணம் செய்து கொள் என்றும் கூற மறுத்து சண்டை போட்டு விட்டாள். பின் அவளின் அண்ணா பாலாதான் சமாதானம் செய்தான். சுபா கோபமாக அவளின் அறை உள்ளே சென்று விட்டாள். நந்தினிதான் எதையும் பேசாத அமைதியாக இருந்தாள். நந்தினிக்கு சில உண்மைகள் தெரியும். ஆனால் அதை சுபாவிடம் சொல்ல அவளுக்கு தைரியமில்லை. ஏனென்றால் ஸ்ரீதருக்கு நடந்தது விபத்து அல்ல, அது ஒரு ஆணவக் கொலை. எப்படி சொல்வாள் சொந்த குடும்பமே அவனை கொன்றுவிட்டது என்று? இப்போது அவனின் கருவை அழிக்க துடிக்கிறது என்பதை. ஆண்கள் மூவரும் செய்த சதி அறியாது அவளோடு சேர்ந்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்றனர் சுபாவின் தாயும் அண்ணி ஷிவானியும். நந்தினி ஒரு நாள் அலைபேசியில் பாலா பேசும்போது ஒட்டு கேட்டு விட்டாள். அவள் தடுக்க விரைந்த நேரத்திற்கு முன்பே விபத்து நடந்து முடிந்திருந்தது. தன் மடியில் கண்ணுறங்கும் பெண் குழந்தையை பார்த்து பயந்து தயங்கி நிற்கிறாள். என்ன செய்ய வேண்டும் என்று அவளின் பட்டதாரி மூளை யோசித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த அமைதிக்கு காரணம். யாரிடம் சொன்னாலும் அதை உறுதி செய்ய அவளுக்கு சாட்சி வேண்டும். அந்த சாட்சி அவளுக்கு அன்று கிடைத்தது. சுபா கோபமாக அறை உள்ளே சென்றுவிட, பாலா அவனின் அப்பாவை அழைத்து கொண்டு அவன் அறை உள்ளே செல்ல, நந்தினி இருப்பதை பார்த்து தயங்க, அவளோ எழுந்து அறை விட்டு வெளியில் வந்தாள். வந்தவள் அவளின் மொபைல் கேமரா வைத்து அவர்கள் பேசுவதை படம் எடுத்தாள். எதுக்குப்பா இவ்ளோ அவசரம்? அதான் மாப்பிள பார்க்காம தானே இருக்கும். இப்பவே கல்யாணம் எல்லாம் பேசுனா அவ இங்க தங்காம அந்த கீழ்சாதி பையன் வீட்டுக்கு போய் உட்கார்ந்துருவா. அப்புறம் அவனுங்க கிட்ட விளக்கம் சொல்லிட்டு இருக்கணும் என்று பாலா சொல்ல, அட, அவனோட சேரக்கூடாதுன்னு எவ்வளோ பண்ணோம். கடைசியில அவனோடவே குடும்பம் நடத்தி வயித்துல வாங்கிட்டு வந்திருக்கா. அந்த வெறும் பயல போடவே 8 மாசம் வீணா போயிடுச்சு. இதுல அவன் பிள்ளை என் பொண்ணு வயித்துல. அத கலைச்சு அவளை நம்ம சாதி பையனா வேற ஒருத்தனை பிடிச்சு கட்டி வச்சாதான் நிம்மதி என்று ரத்தினம் கூற, ஆமா, நல்ல வேலை கிடைக்க கூடாதுன்னு அதை தட்டி போக வச்சேன். அவன் வீட்டை விற்க வச்சேன். அவனை வேலையை விட்டு தூக்க வச்சேன். அவன் படிப்புக்கு வேலை கிடைக்காம போகணும்னு எவ்வளோ இன்டர்வியூ தடுத்திருப்பேன். எல்லாம் தாண்டி பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான். எல்லாம் ஷிவானி சனியம் பண்ணது. அவன் மட்டும் விடாம இருந்திருந்தா இந்நேரம் நம்ம பொண்ணை நாம என்ன வேணாலும் செய்திருக்கலாம். இப்போ பேசி ஒன்றும் ஆகாது. அவ வயிறை முதல்ல சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணணும். அதான் நமக்கு கௌரவம் என்று பாலா முடிக்க, சுபாவின் கருவை கலைக்க மாத்திரைகளுடன் வந்தான் கதிர்வேல். அண்ணா, இந்த மாத்திரையெல்லாம் வேலை செய்யுமா? அவளுக்கு 4 மாசம் நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் 2 நாள்ல 4வது மாசம் ஆரம்பம். இல்ல 4 மாசம் ஆகியும் இருக்கலாம். உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவளுக்கு நம்ம சாதி பையனை கட்டி கொடுத்து வாழ்க்கை என்னன்னு தெரிய வைக்கணும். அவனை பெரிய ராஜா மாதிரி கொண்டாடிட்டு இருந்தாதானே அவனை விட ராஜா எல்லாம் இருக்காங்கன்னு காட்டணும் என்று பாலா சொல்லி முடிக்க, அட, இவளையும் போட்டு தள்ளுங்க. 2 நாள் அழுதுட்டு விடுவோம். சொன்னா கேட்டாதானே. ஊருக்குள்ள நம்ம மானத்தை வாங்கிட்டு போனவளுக்கு இதெல்லாம் ரொம்ப அவசியம் பாருங்க. இது முதல்ல லேசா களைச்சு விடும். அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் முழுசா கர்ப்பப்பைய கழுவி விடுவோம். இந்தா, போய் அந்த சனியனுக்கு எதுலையாவது கலந்து கொடு. கதிர் கோபமாக சொல்லி மாத்திரையை தர, பாலா வாங்கி கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தான். நந்தினி பக்கத்தில் இருந்த சோஃபா பின்னால் மறைந்து கொண்டாள். பாலா மாத்திரையை ஜூஸ் உள்ளே கலந்து கொண்டு அவள் அறை போக, சுபா கதவையே திறக்கவில்லை. பாலா கெஞ்சி கூப்பிட கதவை திறந்து அவன் நெஞ்சில் சாய்ந்து அழுதாள். பாவம், அவளின் கரு கலைக்க வந்தவனை கட்டிக்கொண்டு ஆறுதல் தேடுகிறாள். அவனோ அவளுக்கு சமாதானம் சொல்லி அந்த பழச்சாற்றை தர, அவளோ அதை வாங்கி அவளின் டேபிள் மேல் வைத்துவிட்டு குளிக்க சென்று விட்டாள். தங்கையின் அறையில் அதற்கு மேல் அமர முடியாது என்று அவன் எழுந்து அறையை சாற்றிவிட்டு வெளியில் செல்ல, பாலாவின் தலை மறைந்ததும் அந்த பழச்சாற்றை எடுத்துவிட்டு மாற்றி வைத்து விட்டாள். பாலா மீண்டும் அவள் அறை வரும்போது டம்ளர் காலியாக இருக்க, தூங்கும் தங்கையை பார்த்து சிரித்து கொண்டே சென்று விட்டான். அவள் மருந்து கலந்த ஜூஸ்தான் குடித்தாள் என்று அவன் நினைத்து கொண்டான். யாரேனும் ஒருவர் வீட்டில் இருக்க வேண்டும் என்று ரத்தினம் மட்டும் இருக்க, அண்ணன் தம்பி இருவரும் வெளியே சென்றனர். ரத்தினம் அவர் அறைக்கு சென்று படுத்து கொண்டார். மகள் அலறும்போது ஒன்றும் தெரியாதது போல வரவேண்டும் என்று. நந்தினி இதுதான் சமயம் என்று அவளின் மாமியார் ஷிவானி இருவரையும் சுபாவின் அறைக்கு அழைத்து வந்தாள். சுபாவை எழுப்பிவிட அவள் எழுந்து பெண்கள் மூவரையும் கேள்வியாக பார்த்தாள். ரேணுகாவும் ஷிவானியும் நந்தினியை பார்க்க
அவள் அழுது கொண்டே சொல்ல ஆரம்பித்தாள். சுபா வாயெடுத்து கத்த, நந்தினி அவளின் வாய் மூடி மாமா வீட்டிலிருக்கிறார் என்று சொல்லி அந்த வீடியோவை போட்டு காட்டினாள். பெண்கள் நால்வரும் அழுதனர். ஏதாவது செஞ்சு சுபாவை காப்பாத்தணும். நம்ம இல்லாத நேரம் அவளுக்கு என்ன வேணாலும் ஆகலாம். தான் பொண்ணுக்கு புருஷனும் அவ வயிற்று பிள்ளைக்கு அப்பனும் இல்லாம பண்ண பாவிங்க. உறவாடி உறவாடி உயிர் எடுத்திருக்காங்க. எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு அத்தை. நானும் பொண்ணதானே பெற்றிருக்கேன். அதோட உங்க 3 பேரையும் விட்டு போகவும் பயமா இருக்கு. நந்தினி மனதில் உள்ளதையெல்லாம் சொல்லி அழ. எதுக்குடி திரும்பி வந்த? என் காதலை தான் பிரிச்சு சாதின்னு சொல்லி உன் அண்ணன் கையில பிடிச்சு கொடுத்து வாழ்க்கையே அழிச்சிட்டாங்க. அதனால தானே உன்னை காப்பாத்தி வெளியில விட்டேன். அவனோட நல்லா தானே இருந்த. ஏன் வந்த? இவங்களுக்கு எல்லாம் சாதிதான் முக்கியம். நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. நான் ஒழுங்கா உன் அண்ணன் கூட வாழாம போனா அவனை கொலை பண்ணிருவோன்னு சொன்னாங்க. அதுக்கு பயந்துதான் வாய் மூடி இவ்வளோ நாளும் வாழ்ந்தேன். உன்னை தப்பிக்க விட்டேன். இவங்க சதியில இப்போ உன் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு. ஷிவானி ஒரு பக்கம் அழ. இனி எதுக்கு வாழணும்? நானும் செத்து போறேன். நான் செத்து போயிட்டா அவங்க சாதி வாழும். சந்தோஷமா சாதியை காப்பாத்தட்டும். என்ன பாவம் பண்ணா? எதுக்கு இந்த சாவு அவனுக்கு? அவன் அம்மா அப்பா தங்கச்சியை எல்லாம் விட்டு ஏன் போகணும்? என்ன கொண்டு இருக்கலாம் தானே. அவரை போய் ஏன் பண்ணாங்க? நானே கொன்னுட்டேன். அவனை காதலிச்சு நானே கொன்னுட்டேன். அந்த உயிர் எப்படி துடிச்சிருக்கும்? சுபா அழுது மயங்க நந்தினி பரபரப்பாக அவளை எழுப்ப முயன்றாள். பாதகம். அத்தியாயம் 8. செய்திகள். தன் மகளின் காதல் திருமணத்தை ஏற்றுக்கொண்டது போல நடித்து பின் மருமகனை கொலை செய்த கணவரையும் அவருக்கு துணையாக இருந்த மகன்களையும் விஷம் வைத்து கொன்றிருக்கிறார் அந்த பெண்ணின் தாய். கோவை, நவம்பர் 5. ரத்தினம், வயது 53. ரேணுகாதேவி, வயது 49. இருவரின் மகள் சுபஸ்ரீ, வயது 26. ராமலிங்கம், வயது 54. விமலா, வயது 50. இருவரின் மகன் ஸ்ரீதர், வயது 29. சுபஸ்ரீ, ஸ்ரீதர் இருவரும் காதலித்து வந்துள்ளனர். அதை அறிந்த சுபஸ்ரீயின் தந்தை அந்த காதலை சாதியை காட்டி மறுத்துள்ளார். தன் காதலனோடு சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரின் அண்ணி ஷிவானி, வயது 30, உதவியோடு வீட்டை விட்டு வெளியேறி ஸ்ரீதரிடம் சென்றிருக்கிறார். அவரும் வீட்டில் சொல்லி அனுமதி கேட்க ஸ்ரீதரின் தந்தையும் சம்மதம் தர மறுக்க சுபஸ்ரீ ஸ்ரீதருடன் B2 காவல் நிலையம் சென்றிருக்கிறார். அங்கு பெற்றோரை அழைத்து விசாரணை செய்த போலீசார் இருவரும் தங்களின் பிள்ளைகளுக்கும் தங்களுக்கும் சம்பந்தமில்லை என்று எழுதி தர காவல் நிலையத்தில் நண்பர்கள் உதவியுடன் திருமணம் செய்திருக்கின்றனர். இருவரும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்க பெற்ற பாசத்தில் ஸ்ரீதரின் தாய் விமலா பேச பின் ஸ்ரீதரின் குடும்பம் காதல் ஜோடிகளை ஏற்றுக்கொண்டது. அதன் பின் வந்து ஏற்றுக்கொண்ட சுபஸ்ரீயின் அப்பா ரத்தினம் மருமகன் ஸ்ரீதர் மேல் வெறுப்பு இருந்தும் உறவு கொண்டாடியிருக்கிறார். சுபஸ்ரீயின் அண்ணன்களும் வெறுத்திருக்கின்றனர். இந்நிலையில் சுபஸ்ரீ கர்ப்பமாகி இருக்கிறார். தன் சாதி அல்லாத வேறு சாதி ஆணை திருமணம் செய்த மகளை தன் சாதியில் ஒருவருக்கு திருமணம் செய்து தர வேண்டும் என்று சுபஸ்ரீ கருவில் வளரும் குழந்தையையும் அழிக்க நினைத்திருக்கிறார். அதற்காக திட்டமிட்டு ஸ்ரீதரின் வண்டியை விபத்துக்குள்ளானது போல சித்தரித்து வண்டி ஏற்றி கொலை செய்திருக்கின்றனர். இதை அறிந்த சுபஸ்ரீயின் தாய் மகளின் வாழ்க்கையை சாதி வெறியில் அளித்த மகன்களையும் கணவனையும் கொலை செய்ய சம்பவத்தின் அன்று இரவு சமையலில் விஷம் கலந்து கொடுத்துள்ளார். விஷயம் அறிந்து சென்ற காவல்துறையினர் விசாரித்ததில் முழு விவரம் அறிந்து ரேணுகாதேவியை கைது செய்தனர். அவரே அவரின் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தது நீதிமன்றம். ஒரே குடும்பத்தில் சாதி வெறியில் நடந்த ஆணவ கொலையும் அதற்காக நடந்த தொடர் கொலைகளும் மக்களினிடையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுபஸ்ரீ ஸ்ரீதரின் உயிர்த்துளிக்கு உருவம் கொடுத்து அதை காப்பாற்றி இன்று வழி தாங்கி பூமிக்கு தந்திருந்தாள். ஆண்மகன் பிறந்திருந்தான். அவனின் அழுகுரல் கேட்டு சுபாவின் உள்ளம் நிம்மதியானது. ஸ்ரீதரின் மகனை பெற்று அவனின் வம்சவிருத்திக்கு வழி செய்து விட்டாள். குழந்தையை கையில் வாங்கிய விமலா பேரன் முகம் பார்த்து நெஞ்சோடு சேர்த்து அழுதார். ராமலிங்கம் பேரனை வாங்கி நெற்றியில் இதமாக முத்தம் வைத்தார். ஸ்ரீதர் போலவே இருந்தது அவனின் முகஜாடை. பாரதி குழந்தையை தூரமாக நின்று பார்த்து அழுது விட்டான். எந்த பெண்ணுக்கும் இந்த நிலை வரக்கூடாது. அவளின் வழி சொல்ல அன்பு தாயும் இல்லை, பெற்ற தகப்பனும் இல்லை. அரவணைக்க அவளின் அவனும் இல்லை. தந்தைக்கு பின் தகப்பனாக நிற்க வேண்டிய அண்ணன்கள் இல்லை. அன்னிகள் வந்தும் சொல்லி அழ முடியவில்லை.
அவர்களின் அண்ணனை கொன்றது என் சொந்தம்தான் என்று அத்தையும் நாத்தனார்களும் என்னிடம் பேசுவது இல்லை. பெண்ணவளின் வலியை மாமனாரிடம் சொல்லிட முடியுமா? மனமும் உடலும் வலியில் துடிக்கிறது. ஆறுதல் சொல்லதான் ஆளில்லை. அவளுக்கு வாழ்வின் துணை என்பது எத்தனை அவசியம்! 90 வயது என்றாலும் தன்னை தாங்கும் ஒருத்தியோ ஒருவனோ வேண்டுமே. எத்தனை நேசம், எத்தனை காதல்! பெற்றோர் சம்மதம் பெற வேண்டும், முறையாக திருமணம் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீதர் அனுதினமும் உழைத்தானே. அவனுக்காக சுபா காத்திருந்த நாட்கள் எவ்வளவு! ஏழ்மையை பார்க்காத அவளின் அன்புக்குதானே ஆசைப்பட்டான். சாதி இடையில் வரும் என்று கனவு கூட காணாதது அவர்கள் குற்றமா? என் வீட்டிலும் உன் வீட்டிலும் சாதிகள் பெரியது இல்லை. நல்ல பெண்ணென்றால் என் வீட்டிலும், நல்ல நிலையில் உள்ள ஆணென்றால் உன் வீட்டிலும் சம்மதம் சொல்வார்கள். நமக்கு நல்ல துணை அமைய வேண்டும் என்றுதான் நம் பெற்றோர்களின் எண்ணம் என்று அத்தனையும் நிறையாக எண்ணியது குற்றமா? காதல் என்று சொன்னதும் சாதி எங்கே வந்தது? இதுவரை சாதி என் வீட்டில் இல்லை என்று எண்ணி இருந்தவர்களுக்கு இது இடிதானே. வாழ்வின் வசந்தங்களை பார்க்க வேண்டிய காதல் ஜோடிகள், ஈட்டிய பொருளை கொண்டு 3 வேளை உண்டு ஆடம்பரம் தவிர்த்து அன்பை வளர்க்க நினைத்த தம்பதிகளுக்கு இந்த சமுதாயம் தந்த நல்லதோர் பரிசு இது. யார் குடியை கெடுத்தார்கள்? யார் உயிரை பறித்தார்கள்? என்ன பாவம் செய்து விட்டார்கள்? காதல் தவறா? முதல் உயிர் தோன்றிய போது சாதி இல்லையே. முதல் காதலை இந்த பூமி கண்டபோது சாதி இல்லையே. எங்கிருந்து வந்தது இந்த சாதி? யாரோ ஆதாயம் தேடி உருவாக்கி விட்டதை இன்றும் காப்பாற்ற வேண்டும் என்று உயிர் பலி கொடுத்து கொண்டிருக்கின்றனர். சாதியின் இந்த இரத்த வெறி எப்போது அடங்குமோ தெரியவில்லை. 4 வருடம் கழித்து சுபஸ்ரீ காலை மதியம் என்று 2 வேளைக்கும் சமையல் முடித்திருந்தாள். ஹரி உறங்கிக் கொண்டிருக்க அவனை எழுப்பி கொஞ்சி அவன் கேள்விகளுக்கு பதில் சொல்லி அவனை குளிக்க வைத்து பின் இவள் குளித்து இருவரும் உடைமாற்றி உணவு உண்டு ஸ்ரீதர் படத்தின் முன் நின்று அவனை வணங்கி ஹரியை அவனின் டே கேரில் விட்டு அவளின் வேலைக்கு சென்றாள். அலுவலகம் சென்று அவள் இருக்கையில் அமர பாரதி அழைத்தான். சொல்லுங்க அண்ணா. குட் மார்னிங். உங்க மருமக சமத்து பையனா சாப்பிட்டான். டே கேர்ல விடும்போது சிரிச்சு முத்தம் கொடுத்தான். நானும் சாப்பிட்டேன். பத்திரமா ஆபீஸ் வந்துட்டேன். பாப்பாவை கூப்பிட்டு நீங்களும் காவ்யாவும் எப்போ கோவை வரீங்க? சுபஸ்ரீ பேசிவிட்டு மூச்சு வாங்க. என்ன கேள்வியே கேட்க விடாம இப்படி பதிலா சொன்னா என்ன பண்றது? இந்த சண்டே அங்க வந்துருவோம். பாரதி சொல்ல, ஹரி எப்போ தங்கச்சி பாப்பா வரும்னு கேட்டுட்டு இருந்தான். அவனுக்கு அன்னைக்கு பார்த்ததுல இருந்து தங்கச்சி வேணும்னு கேட்டுட்டே இருக்கான். நாங்க காத்திருக்கோம் அண்ணா. காவ்யாவை பத்திரமா பாத்துக்கோங்க. குட்டிமா என்ன பண்றா? இளவரசி தூங்குறாங்க. மகாராணி குளிக்க போயிருக்காங்க. நான் காவல் இருக்கேன். சரி அண்ணா. ஆபீஸ்ல இருக்கேன். சாயந்தரம் பேசலாம். வைக்கிறேன். பாய். ராமலிங்கம் இறக்கும் முன் வரை சுபா அவர்கள் வீட்டில்தான் இருந்தாள். அவர் இறக்கவும் சுபாவின் பணத்தில் வாழ மாட்டேன் என்று விமலா சொல்ல மகளுடன் சென்று விட்டார். தனியே இருந்த சுபாவை தங்களுடன் அழைத்து சென்றது காவ்யாதான். சுபஸ்ரீ இப்போது கோவை போட்வெல் மென்பொருள் துறையின் டீம் ஹெட். கை நிறைய சம்பளம், சொந்த வீடு, பாரதியின் பாதுகாப்பு என்று மகன் ஸ்ரீஹரி சுதனுடன் நிம்மதியாக இருக்கிறாள். பாரதியின் வீட்டிலிருந்து 2 தெரு தாண்டி இவளின் வீடு. மாமா என்றால் கொள்ளை பிரியம் ஹரிக்கு. ஸ்ரீதரை போல வெள்ளை மனதுடன் சிரிக்கும் ஹரியை எப்படி வெறுப்பான் பாரதி? அவனுக்கு என்றால் எல்லாம் பார்த்து பார்த்து செய்வான். அதுவே காவ்யாவின் வீட்டில் பிரச்சனையாக அவளின் கம்பெனி அருகில் பணம் சேர்த்து வீட்டை வாங்கி கொண்டாள். அதன் பின் தினம் தொலைபேசி அழைப்புகளும், வாரம் ஒருமுறை பொது இடத்தில் சந்திப்பதும், மாதம் ஒருமுறை மனைவியுடன் இல்லம் வந்து செல்வான் பாரதி. 3 வருடமாக குழந்தை பிறப்பு தள்ளி சென்று இப்போதுதான் பாரதிக்கு மகள் பிறந்திருக்கிறாள். பாரதியின் மகளை காண ஒரு முறை காவ்யா இல்லம் சென்று வந்தனர் சுபாவும் ஹரியும். அன்றிலிருந்து அவனுக்கும் தங்கை வேண்டும் என்று ஹரி கேட்டுக்கொண்டிருக்கிறான். பாரதி மாமா உன் தங்கச்சி பாப்பாவை கூப்பிட்டு வருவாரு என்று அவளும் சமாதானம் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். நந்தினி மகளுடன் வெளிநாடு சென்று விட்டாள். ஷிவானி அவளின் மகனோடு தனியாக வாழ்ந்து வருகிறாள். அவளின் முன்னாள் காதலன் திருமணம் செய்து கொள்ள சம்மதம் கேட்கிறான். நந்தினி செய்து கொள்ள சொல்லி அறிவுரை சொல்ல மறுமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருக்கிறாள் ஷிவானி. நந்தினியும் சுபாவும் அலைபேசியில் பேசிக் கொள்கிறார்கள். பாதகம் ஸ்ரீதருக்கு நடந்தது. பஞ்சமா பாதகங்களில் ஒன்று. தானே பெரியவன் என்ற எண்ணத்தில் ஆணவம் கொண்டு கௌரவம் பார்த்து சொந்த தங்கையின் வாழ்வை கேள்விக்குறியாக்கி விட்டனர். இதோ ஸ்ரீதரின் சுபா எழுந்து விட்டாள். ஒற்றை தாயாக ஆண் துணையின்றி பொருளாதார வலு பெற்று இழப்புகளை சுமந்து கொண்டே நிமிர்ந்து விட்டாள்.
அவள் நிமிர உதவிய நல்ல உள்ளங்களும் உண்டு. அவளை கேள்வியோடு பார்க்கும் கண்களும் உண்டு. சுபஸ்ரீ அவர்களின் முன் தன் மகனுக்காக வாழ்ந்துவிட வேண்டும் என்று கண்ணீர் துடைத்து வாழவும் தொடங்கிவிட்டாள். சுபாவும் அவளின் மகனும் நன்றாக வாழ வேண்டும் என்று பாரதி அவளை படிக்க வைத்து வேலையில் சேர்த்திருந்தான். இன்னும் இங்கே எத்தனை சுபாக்கள் இதே போல சாதியால் வாழ்வு இழந்தனரோ, அவர்களில் எத்தனை பெண்களுக்கு படிப்பறிவோ, அதில் படிப்பறிவற்ற பெண்கள் என்ன செய்கின்றனரோ யார் அறிவார்? சாதி வெறியில் நீங்கள் செய்யும் ஆணவ கொலைகளை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள். பல கோடி உயிர்கள் வாழும் இந்த பூமியில் சில ஸ்ரீதர்களும் சுபஸ்ரீகளும் அன்போடு நிம்மதியாக கொஞ்சம் வாழட்டும். பாதகம் நிறைவடைந்தது. நிகழ்காலத்தில் நாம் சந்திக்கும் சில உண்மைகளின் தொகுப்பான இந்த கதையில் பயணித்த அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் டு GMK நாவல்ஸ். அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.